ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் பிஜே முனி ரிட்டர்ன்ஸ்ல இன்னைக்கு குட் பேட் அக்லி படத்தோட ரிவ்யூவை நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷன்ல தல அஜித் நடிச்சு வந்து பார்த்தா வெளியே வந்திருக்க இந்த படம் விடாமுயற்சின்ற ஒரு படத்துக்கு அப்புறம் அஜித் காலி, அஜித் இனிமே அவ்வளவுதான் சொன்ன எல்லாருமே வந்து பார்த்தா வந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன்னு அவன் நண்பர் விஜய்க்கே வந்து பார்த்தா சவால் விடுறாப்பல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா இந்த படம் ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை வந்து கொடுத்திருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். அஜித்தை பொறுத்திருக்க இந்த படத்துல வந்து பார்த்தா கதை இதை எதுவுமே இல்லைங்க. அவர் வந்து பார்த்தா நம்ம என்னெல்லாம் விருப்பப்படுமோ, நடந்தா நீங்க ரசிப்பீங்களா, நடக்கிற பேசினா ரசிப்பீங்களா, ரசிக்கிற அடிச்சா ரசிப்பீங்களா, ரசிக்கிறேன் ஆடுனா ரசிப்பீங்களா, ஆடுற அப்படின்னு வேற லெவல்ல இறங்கி அடிச்சு வந்து பார்த்தா துவம்சம் பண்ணிருக்காரு. இந்த படம் முடியும் போது, இது வரைக்கும் நான் அஜித் படத்துல வந்து பார்த்தா முடியும் போது கூட ஏந்து ரொம்ப நேரம் நின்று கை தட்டின ரசிகர்களை இந்த படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த அஜித் படத்தை நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு இது வந்து பார்த்தா பயங்கரமான ஃபேன் பாய் சம்பவமா வந்து பார்த்தா ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து பார்த்தா த்ரிஷா நடிச்சிருக்காங்க, பிரபு நடிச்சிருக்காரு, சுனில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வில்லனா நடிச்சிருக்காரு மிஸ்டர் அர்ஜுன் தாஸ். மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் ஏன் சொல்றாங்கன்னா தலையோட ரசிகன், தலை எல்லாரையும் மிஸ்டர் தான் கூப்பிடுவாரு. ஆனா தலையை ஏன் நீ வந்து மிஸ்டர் கூப்பிடு நீங்க கேட்கலாம். தலை வந்து எங்க செல்லக்குள்ள நாங்க அவரை கூப்பிட மாட்டோம். அண்ட் இந்த படத்துல வந்து பார்த்தா நிறைய வந்து பழைய பாடல்களை வந்து பார்த்தா ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிருக்காங்க. அதுலயே குறிப்பா வந்து பார்த்தா ஒத்தருவா தார ஒரு ஒண்ணு புத்தட்டம் தார, அது மட்டும் இல்லாம தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, இந்த சாங் எல்லாம் வந்து பார்த்தா தியேட்டர்ல வந்து பார்த்தா சும்மா காது இதெல்லாம் தெரியுதுங்க. அதுல தலை வந்து பார்த்தா ஒரு சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் போடும் போது ஐயோ எப்பா சாமி இவ்வளவு எங்க இந்த கடவுளே அஜித்தேன்னு சொல்றது வந்து பார்த்தா உண்மை அளவுக்கு தான் இந்த படம் இருக்கு. என்னடா இவன் ரொம்ப பில்டப் கொடுத்து பேசுறான், இந்த படம் அப்படி என்ன இருக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா என்னோட பில்டப்பா நீங்க பேசுவீங்க. அது வரைக்கும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வார